ஏய் ஏய் இந்தா இதை எடுத்துக்கோ. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சரி நான் இப்போ என்ன பண்ண ஒத்துக்க? அருண் ப்ளீஸ் அருண் புரிஞ்சுக்கோ அருண். நீ ஒன்று புரிஞ்சுக்கோ திவ்யா. நான் எல்லாமே சொல்லிட்டேன். எங்கள் அம்மா மூஞ்ச தவிர இன்னொரு மூஞ்ச பார்த்தே 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. சாவணுங்கிற தாட்ஸ் மட்டும்தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அருண் அருண் எப்படி சொன்னேன்னா என்ன அருண் பண்ணுறது? அப்போ நான் என்ன ஏய் தம் இருக்கா? லைட்டர்? திவ்யா பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. இப்போ ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும். கோகர்ணா போகிறோம் திவ்யா. லாஸ்ட் வீக்லேருந்தே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? என்ன முழிக்கிற? போய் பேக் பண்ணு. ஏய் சொல்லிட்டீங்களா? ரியாக்ஷன் வீடியோ ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன். ஐயோ சே கிளம்பலாம். கரெக்டாக இருக்கும். கைஸ் நம்ம இன்னொரு நாள் வேணா பிளான் பண்ணிக்கலாமா ப்ளீஸ்? ஏன்? ஏய் திவ்யா, ஜெகன்ட்டெல்லாம் சொல்லி பெர்மிஷன் வாங்கியாச்சு, ரூமும் புக் பண்ணியாச்சு. மதனோட ஃப்ரெண்டு காரோட வந்துட்டு இருக்காரு. அந்த ஊர் ஃபோட்டோஸ்லாம் கூட செம்மையாக இருந்துச்சு. நீயும் வேணா ஜாயின் பண்ணிக்கிறியா? இல்லை வேணாம் திவ்யா. நீ கிளம்பு, போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். நம்ம அப்புறமா. ப்ரோ இடம்லாம் இருக்குது ப்ரோ, வாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வண்டி தான். ஏய் அவருக்கு வேறு வேலை ஏதாவது இருக்க போகுது, வரல நான் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். சரி நீங்கள் வரீங்களா இல்லையான்னு யோசிச்சு எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள். திவ்யா உடனே பேக் பண்ண ஆரம்பி. இங்கேருந்து 1 ஹவரில் கிளம்புனா தான் நாளைக்கு அங்கே போய் சன்செட் பார்க்க முடியும். பார்த்து எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் லாஸ்ட் டைம் மாதிரி ப்ரஷ்ஷை விட்டேன், பேஸ்ட்டை விட்டேன், 3 கிலோமீட்டர் நடக்க விட்டேன்னா செம்ம கடுப்பாயிடுவேன் நான். அப்புறம் இது ட்ரெக்கிங் ஷூஸ் எடுத்துக்கோ. என்கிட்ட நார்மல் ஷூ தான் இருக்குது, பரவாயில்லையா? ஓகே தான், அதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் அப்படி இல்லைன்னா போகிறோம். ப்ரோ நானும் வரேன். எனக்கு ஒரு 1 ஹவர் மட்டும் டைம் கொடுங்க, நான் வீட்டுக்கு போய் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். யா ஷூர் வந்துடுறேன். ப்ரோ எங்கே போய் வீட்டுக்கு போய் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன் ப்ரோ. ஏய் are you sure? ஏ அருண் வரானா? நைஸ்.